நண்பர்களுக்கு வணக்கம். ராகுகேது பயிற்சி மகர ராசி இப்போ மகர ராசிக்கு ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக வானவியல் மாற்றத்தில் இந்த ஆண்டு ஒரு 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிருக்கு. ஒரு அற்புதமான பயிற்சி தான் இது. நம்மளாம் பயிற்சி பண்ணுறோம், அதுவாக பயிற்சி ஆகுது. அந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன மாதிரி ஒரு சாதகமான பலன், பாதகமான பலன் தரும் அப்படிங்கிறத எல்லாமே நான் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக மகர ராசிக்காரன் தான் இப்போ ரிலீஃப் ஆகிட்டிங்கன்னு நான் சொல்லுவேன். மகர ராசிக்காரர்கள் எல்லாமே கொஞ்சம் விடுதலை கிடச்சிருச்சு. என்ன விடுதலை? சனி போயிட்டார் மேலே. ஏப்ரல் 29 சனி மேலே போயிட்டார், 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் மதிப்பும் மரியாதை இதை கொடுக்கக்கூடிய இடம் தான் 3ஆம் பாகம். ராசிநாதன் 3ஆம் இருப்பது குரு வீட்டில் இருப்பது பெரிய மக்களின் தொடர்பு, அதாவது உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு. உயர்ந்த மனிதருங்கிறது பணக்காரன் இல்லை, சமுதாயத்தில் அவனை மதிக்கக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள். பணக்காரன் உயர்ந்த மனிதன்லாம் நம்ம சொல்ல முடியாது. பணக்காரன் எல்லாமே இருக்கான். எத்தனையோ பேர் கெட்டவனாக இருக்கான், எத்தனை பேர் திருட்டு பயிலாக இருக்கான். அதனால் பணக்காரன்லாம் நல்லவன் கிடையாது, பிச்சைக்காரன்லாம் மோசமானவனும் கிடையாது. பிச்சைக்காரனில் உயர்ந்த குணம்லாம் இருக்கான். வசதி வாய்ப்பு இல்லாதவங்களும் கௌரவமாக அந்தஸ்தமாக அப்போ கூட தப்பு பண்ணாமல் நேர்மையாக வாழக்கூடியவனு இருக்கான். அதனால் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் ராசிநாதன் அப்படின்னு சனி 3 இயற்கை சுபர் வீட்டில் உட்காந்துருக்காரு. சுபருங்கிறது குருங்கிறது யார்? உயர்ந்த மனிதர்கள், ஆசான்கள், மதகுருமார்கள், இவங்க எல்லாமே குருவாக நாங்கள் சொல்கிறோம். அந்த குருவை போல் குருவினுடைய தொடர்பு, பெரிய மனிதனுடைய தொடர்பு, தகுதி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு வளர்த்தி விடுறதுக்கு, உங்களை மேம்படுத்துறதுக்கு, உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு நிறைய சப்போர்ட் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நாதன் உங்களுக்கு திரும்ப ராசிக்கு 8ல் 6ல் போய் மறைகிறாரு. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் அதிர்ஷ்டத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர் யார்? குழந்தைகளால் ஒரு அதிர்ஷ்டம், குழந்தைகள் வளர்ச்சியினால் ஒரு அதிர்ஷ்டம், குழந்தைகள் மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்களை சந்தோஷப்படுற சம்பவங்களை சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன சந்தோஷப்படுற விஷயங்க? குழந்தை படித்து வேலை வாங்கிட்டால் ஒரு சந்தோஷம் இல்லையா? குழந்தைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷம் இல்லையா? என் பையன் எனக்கு மத்திய அரசு பணியில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் உனக்கு சந்தோஷமே. மாநில அரசு பணியில் இருக்கான்னு சொன்னால் சந்தோஷம் தானே? அந்த சந்தோஷம், என் பையன் வேலையில் இருக்காயா அப்படின்னாவே ஒரு மிடுக்கு தான். நிறைய பேர் அப்பா அம்மா வேலையில் இருந்துட்டாவே அவன் பெற்ற பிள்ளைங்கள வேலையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பெருமை பேத்திகிட்டு இருக்கேன். அவன் பிள்ளை வேலைக்கு போகணும், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இருக்குது. இவன் வேலையில் இருக்கிறான்னா அதே கவர்மெண்ட் வேலையில் அவன் பிள்ளைக்கு வேலை கிடைக்காது, அவன் பையனுக்கு வேலை கிடைக்காது. அதே கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்குறோம் பொண்ணம்மா. இவன் பையன் வேலையில் இருக்க மாட்டான், எவன் கொடுப்பான்? அந்த அறிவு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே. அதனால் அரசு துறை வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ட்ரிப் உண்டு. வேலை கிடைச்ச நீங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த வேலை கிடைச்ச அந்த இதை காமிக்காதீங்க. எப்பயுமே இருக்கிற மாதிரி இருங்க, அது லைஃப் நல்லாயிருக்கும். இந்த வேலையில் உள்ளவங்கெல்லாம் பாவம் என்ன ஆச்சு? நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன? வேலையில் உள்ளவன் இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணு, லைஃப் நல்லாவே இருக்கும். இருக்கிறவங்க வீட்டில் அந்த வசதியை தேடி நீ போகிறப்பாரு, அந்த லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணம் ஒரு மாபெரும் சக்தி. அந்த பணம் உங்களை எப்படி வேணுமாலும் அழிக்கும். பணம் பொண்டாட்டிக்கிட்ட அதிகம் வந்தாலும் ஒன்றை எதுப்பா, உங்ககிட்ட பணம் அதிகம் வந்தாலும் நீ பொண்டாட்டி எதுப்பேன். அதுதான் ஏன் உங்களுக்கு ஆயுதமே வருது. அப்புறம் அது மேலே ஏன் ஆசைப்பட்றீங்க? பணம் இல்லாத குடும்பம் பாருங்கள், ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் அழகாக சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். பணம் இருக்கிற உங்களை பாருங்கள், நாய் நரி மாதிரி ஊழையிட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிராமத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வெளியில் சத்தம் கேட்காத சண்டை போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேருக்கு சொன்னாலும் இதை புரியாது. ஏன்னா அத்தனை பேரும் நீச்சர்கள் அப்படின்னு சொல்லுவேன். நீச்சங்கிறது புத்தி எப்படி போவோம்? ஒரு குறிப்பிட்ட பேர் மேலே பேராசைப்படுறது நீச்ச புத்தின்னு சொல்கிறோம் நாங்கள் ஜாதகத்தில். அந்த நீச்ச புத்தி கொண்டவன் தான் அதிகமாக இருக்கிறான். பிள்ளை பற்றி வச்சுருக்கிறேன். ராகு திசை நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ராகு திசை பட்ட பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாமல் தான் இருக்கும். இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. ஏன்னா ராகு ஒரு இருட்டு கிரகம், அதுக்கு ஒளியே கிடையாது. ராகு திசை நடக்கிறவன் அவன் இருண்டு போய் குழப்பத்திலே இருப்பான், இருட்டிலே இருப்பான். மனசு இருட்டு மாதிரியே இருக்கும், மனம் இருண்டு போயிடும், எதுவுமே தெரியாது. இங்கே கொடுக்கலாமே வேண்டாமா பார்த்தா அவனுக்கு தான், அந்த ராகு திசை நடக்கிறவனுக்கு தான் வசதியான இடத்துலேருந்தே மாப்பிள்ளை வந்துட்டுருக்கான். அவன் அதுலேயே பாதி கவுந்து போயிடுறான். ஐயோ இதோட இன்னும் பெருசாக வராதா, என் பிள்ளைக்கு இப்படிலாம் மாப்பிள்ளை வந்தாங்க, அவன் வெளியே சொல்லி எடுத்துருவான். அப்படியே பார்த்து எவனும் கட்டி கொடுக்காம அது நின்னே போயிடும். கடைசியில் வாழ்க்கை பாதிக்க போகிறதுக்கு அது ஒரு காரணம். மகர ராசிக்காரன்னா எல்லா ராசிக்காரனுக்கு அதுதான். ராகு திசை நடக்கிறவன் எப்பயுமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராகு திசை நடக்கிறவன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ராகு திசை நடக்கிறவன் கல்யாணம் பண்ணுறதில்ல. அது அப்படி கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணம் நல்லா இருக்கிறதில்ல. ஆக ராகு இயல்பாக இருந்தால் இதுதான்.
ஒருவேளை ராகு குருவோடையே சுக்கிரனோடையே இணைஞ்சு பிறந்திருக்கிறான்னு வச்சுக்க, அவன் நல்லா இருப்பான். ஆக எல்லாமே நல்லா இல்லைன்னு நான் ஒரு வரி சொன்னேன்ல. இப்போ நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வரி சொல்லிடுறேன். ராகு பிறக்கும்போது குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறவன் ராகு நல்லா இருக்கு, நல்ல மனைவி கிடைப்பா, குடும்பத்தை நல்லா வச்சுருப்பான், நல்லா நடக்கிறான். அது இல்லாதவன் கண்டிப்பாக இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை, பெண்கள் வாழ்க்கை, ஆண்கள் வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகிறதுக்கு தான் காரணம். ஏங்க பிறக்கிறவன்லாம் செத்து போயிடுறானே, பிழைக்கிறான்ல, கஷ்டப்படுறான், அவசரப்படுறான், அப்புறம் நல்லா இருக்கான். ஆரம்பத்துலேருந்தே சுகமாக இருக்குன்னு ஏன் நீ நினைக்கிற? எல்லாம் இந்த மாதிரி நினச்சி தான் கடைசியில் எதுக்கும் உதவாத அந்த லைஃப் போகுது வேணாங்கிறது தான் உண்மை. சரி, மகர ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி. ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி எல்லாமே, 7.5 சனி எல்லாமே விலகி போயிடுச்சு. இன்றைக்கி 2ஆம் இடத்து குரு பார்க்குறாரு. குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா அமையும். புதுசாக தொழில் தொடங்குறேன், முதலீடு போட்டு தொடங்குறேன், ஆமாம் நல்லாயிருக்கும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு தொழில் அமையும். அந்த தொழில் மூலிமா உங்களுக்கு பல லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. திருமண விஷயத்தில் பெண்டிங் இருந்தவங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க சொந்த ஊரில் வந்து தொழில் தொடங்குற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. எப்பயுமே 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களில் யாருமே எல்லாமே வெளியூருக்கு தான் போகிறாங்க. சனி வந்தாவே ஊரை விட்டு துரத்தும், எல்லாரையும் துரத்துமானா அது இல்லை. இதில் வந்து அது அதுக்கு ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து அவர் இங்கே இருக்கிறதும் வெளியூருக்கு போகிறதும், தசாபத்தின் அடிப்படையில் தான் ஊரை விட்டு போடுறதும் இல்லை இங்கே இருக்கிறதும் பண்ணும். பாதகமான திசை நடக்கும்போது ஊரை விட்டு ஓடி போடுறோம். 7 சனி வரும்போது ராசி அதிபதி பலகீனம் அடையும் போது கண்டிப்பாக தொல்லை பண்ணுது, இல்லைன்னா நம்ம சொல்ல வர முடியாது. ஆக இதில் இன்றைக்கி நடக்கக்கூடிய அமைப்பில் சனி வந்து நல்ல இடத்துல தான் போய் உட்காந்துருக்காரு. மகர ராசிக்காரனுக்கு ஒரு கொடுத்து வச்ச அமைப்பு தான், செல்வம் செல்வாக்கு சேர்கிற அமைப்பு தான், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்பா அம்மாவை நல்லா பராமரிக்கக்கூடிய அமைப்பு. பெரியவங்களாக இருந்த மகர ராசிக்காரங்களாக இருந்தால் குழந்தைங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். குழந்தை படிக்கணும், படிக்கிறதுக்கு உண்டான பணத்தை, காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் நீங்கள் கட்டுவீங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு நீங்கள் படிக்கலான்னு செலவு பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணுவீங்க. அந்த பணம் நோய் வாய்ப்பட்டு ஏற்பட்டு அவங்களுக்கே செலவு பண்ணுற அமைப்பு ஏற்பட்டு போயிடும். அப்போ அந்த செலவும் வீணான செலவும் அங்கே வந்து சேருதில்லை. அப்போ நல்லதே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதில் கெடுதலும் வருது, அதை ஏன் சொல்லணுன்னு பேர் நினைப்பாங்கல்ல. இப்போ அந்த அமைப்பில் நோயை கொடுத்து கடனை கொடுக்கும். அப்போ நீ எதுக்காக சிந்தியா அந்த பணம் அதுக்காக செலவு பண்ண முடியாத விரையம் இப்படி பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிறதான் உண்மை. வீடு கட்டலான்னு பணம் வச்சுருந்தேன் சார், ஒரு ஆப்ரேஷன் பெருசாக வந்துருச்சு, அந்த பணம் முக்கால்வாசி அதுக்கே போயிடுச்சு, அப்போ கட்ட முடியல. உயிரோடு இருக்கிறல்ல சந்தோஷப்படு. மனிதன் கொஞ்ச நாள் வாழணும். அது பெரிய மெத்த வீட்டில் படுத்துட்டு இருந்தாலும் சரி, கூரை வீட்டில் படுத்துட்டு இருந்தாலும் சரி, மனிதன் வாழணும். உனக்கு வாழ தகுதின்னு வந்துட்டுன்னா வீடு தேவையில்லை, உயிர் மட்டும்தான் தேவை. அந்த அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனாலும் சனி துக்கத்தை கொடுப்பார். அப்படிங்கிற அமைப்பில் சனி துக்கம்னா என்ன? இவ்வளோ பணம் போச்சே, சரி காப்பாற்றிட்டோம், ஆனால் இந்த பணத்தை என்றைக்கு சம்பாதிக்கிறது? பணம் சம்பாதிச்சு இந்த வீருக்கு வராமல் இருந்தால் வீடு கட்டியிருப்பேன், அந்த கவலை. அந்த கவலையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். தீராத நோய் கொடுத்தவனுக்கு நோய் தீரும். பணம் தீராத கடன் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தவனுக்கெல்லாம் கடன் தீர்ற அமைப்பு வந்துடும். ஆக சனி மெல்ல மெல்ல கடனை குறைச்சிக்கிட்டு வருவார், நோயை குறைச்சிக்கிட்டு வருவார். சனி மெல்ல மெல்ல நல்ல காரியத்தை ஊக்குவிப்பார், நல்ல காரியத்தை நடத்தி வைப்பார். அப்போ நல்ல காரியங்கிறது வேலை கிடைக்கிறது நல்ல காரியம். என்ன வேலை கிடைக்கிறது நல்ல காரியம், வீடு வாங்கிறது நல்ல காரியம், ஒரு இடம் வாங்கிறது நல்ல காரியம். என்ன எப்பயுமே சொகுசாக இருக்கிறது ஒரு நல்ல காரியம். சொகுசாக இருப்பீங்க நீங்கள். நீ மகர ராசிக்காரன் தூங்க மாட்டான், உழைப்புக்கு தயங்க மாட்டான், சுறுசுறுப்பாகவே நடந்துக்கிட்டாவே சுற்றிக்கிட்டே இருப்பான். மகர ராசி அதனுடைய சிம்டம்ஸ் அங்கே அதனுடைய வேலையை அது தான் செய்யும். ஆனால் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் உழைப்பாளிகள், பெரும்பாலானவர்கள். சனிக்கு இன்னொரு பேரும் உண்டு. சனி வந்து நீதிமான்னு சொல்கிறான்ல, சனி சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள். சனி ஒளியோடு குருவனுடைய ஒளியோ சுக்கிர தொடர்பிலே இருக்க பிறந்தவர்கள் நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பான். இருந்தாலும் பொறாமல் இருக்கும். என்ன பண்ணாலும் சனி வந்து பொறாமக்காரன் தான். இந்த ராசி உடையவன் பொறாமையாக தான் இருப்பான். என்ன அந்த ராசிநாதன் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னா பொறாமல் மறைஞ்சிருக்கும். ஒரு வேறு மகர லக்னம் 12 சனி பொறாமல் மறைஞ்சிருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் மறைஞ்சிருக்கும், பெட்ட குணம் இருக்காது, தெரியாது வெளியே, அவ்வளோதான். ஆக பொறாமைங்கிறது இருக்க செய்யும். பெரும்பாலானவர்கள் வந்து கிராமப்புறங்கள் விவசாயத்தை சார்ந்தவர்கள், விவசாயத்தை அண்டி இருப்பவர்கள் எல்லாமே மகர ராசிக்காரர்களாக தான் பெரும்பாலும் மகரம் கும்பத்தை தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஏன்னா அந்த ராசிநாதன் சனி உடல் உழைப்பை கொடுக்குறவர். அந்த உடல் உழைப்பு சார்ந்த தொழில் கிராமப்புறத்தில் இருக்குது, நகர்ப்புறத்தில் இருக்கிறது அது கம்பெனி நிறுவனம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் போகிறான், அந்த ராசி உடையவன் சம்மந்தப்பட்டவன் போகிறான். இருந்தாலும் மண்ணில் உழுந்துக்கிட்டு பெறக்கூடிய தொழில் இருக்குல்ல விவசாயம், அது பெரும்பாலான இந்த சனியை சேர்ந்தவன் தான் செஞ்சிட்ருக்கான். அதனால் அந்த மண் எப்படி இருக்கிறதோ, அந்த மண் எப்படி இருக்கிறதோ, அந்த அமைப்பு எப்படி இருக்குதோ அதை போல தான் மற்ற அமைப்புகளும் வேலை செய்யுங்கிறது தான் இங்கே உண்மை. மண்ணை போல தான் மனிதனுடைய மூளையும் அங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்கான்.
ஏன்னா அது அந்த சந்தேக குணம் சந்தேக புத்திங்கிறது இங்கே கூடுதலாக போயிட்டே இருக்கும். அதனால் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.